ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம். மானம் ரோஷம் அதெல்லாம் இல்லையா அவருக்கு, அருணுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கேட்கணும் தோணும் அப்படின்ற மாதிரி அருணை கேட்டது கூட ரேஷன் எடுத்துட்டாங்களா கேள்வி கேட்கணும் முத்துக்குமரன் சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த மூஞ்செல்லாம் கொண்டு போய் எங்க கொண்டு போய் வச்சுப்பாரு, இந்த வாயெல்லாம் கொண்டு போய் எங்க வச்சுப்பாரு. ஸ்கிரிப்ட் எழுதி அந்த பொம்பளைக்கு நல்லா சொல்லி கொடுத்து அந்த அம்மாவை ஏந்திரிச்சு பேச வச்சா மாதிரி தோணுது. அவர் ஜாக்லினை வந்து ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டையும் தாண்டி ஒரு பரம விரோதி ரேஞ்சில் அப்படி பவித்ரா அழுதாலுமே ஆமாம் சார் அது என் ஸ்ட்ராட்டஜி, அதனால தான் சார் நான் விளாட்னேன்னு சொன்னாலே முடிஞ்சிருச்சு கதை. ப்ரெஷரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த அடி அடிச்சாரோ, பட் அதுவுமே தவிர்க்கணும் அப்படின்றது ஹோஸ்ட் சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இது அடுத்த வாட்டி நடந்துச்சுன்னா நான் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன், டிஸ்கஷனுக்குலாம் இடம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், உன்னை தூக்கி வெளில போட்டுருவேன்னு அர்த்தம். நீ ஒரு ட்ரீமோட வீட்டுக்குள்ளே வந்திருக்க, உன்னோட ஒரு கோவத்தினால உன்னோட ட்ரீமே போயிடுது இல்லை. அருண்ன்ற ஒரு கேரக்டர் இப்படி வந்து எதிரில் நின்று நம்மளை வச்சு செய்யும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல. விஜய் சேதுபதி சொன்னார்ல இந்த வாரம் அது சாச்சனாவோ ஜெஃப்ரியும் அவங்க கேப்டன்சியை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. கேட்ட உடனே அப்படியே பெல்ட்டி அடிச்சாங்க பாருங்க, ஜாக்லின் பண்ணது கரெக்டு சார். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அபி ரோஸ்ட். என்னடா பொதுவா இந்த டைலாக் வந்து எங்க தலைவி ஆனி சொல்லுவாங்க அப்படின்னு வந்து நீங்க பாக்குறீங்க. பட் ஆனிக்கு உடம்பு முடியல, அதனால இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து இந்த நாமினேஷன்ல யாரெல்லாம் வர போறாங்க, கேப்டன்சி யாரெல்லாம் அப்படின்னு பல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட ஆனி வந்து தெம்பா வருவாங்க. சோ அபி வணக்கம். அண்ட் எப்போதுமே வந்து பிக் பாஸ் பத்தி உங்ககிட்ட பேசணும்னா எனக்கு செம குஷி தான். வீக்கெண்ட் எபிசோட்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குஷி இருக்கும். நம்ம நினைச்ச கேள்விகள் எல்லாத்தையுமே தளபதி கேட்க போறாரு, ஐ மீன் விஜய் சேதுபதி சார் கேட்டுருவாரு அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும். ஐ திங்க் இந்த வீக் தான் கொஞ்சம் மக்கள் வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடான ஒரு வீக்கா வந்து அமைஞ்சிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. எல்லா வீக்குமே ஆல்மோஸ்ட் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஒன்று அந்த பாயிண்ட் நம்ம நினைக்கிற பாயிண்ட் கேட்டிருக்க மாட்டாரு, இல்லை அந்த பாயிண்ட்டை கேட்டிருப்பாரு, ஏன் அதை கணீர்னு கேட்காம இவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் எப்படி உள்ளே இருக்கிறவங்களுக்கு அப்புறம் அவங்க பண்ணது தப்புன்னு அது எப்படி சுட்டி காமிக்கிற வழியில் அது எப்படி இருக்கும், அது ஏன் இவர் இப்படி அட்ரஸ் பண்ணுறாரு ஹோஸ்ட் அப்படின்னு நிறையா இருக்கும். அந்த வீட்டில் ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்க்குக்கு அவ்வளோ போராடி அதுக்கு அவ்வளோ சண்டைகள் பிரச்சனைகள் போட்டு ஒரு டாஸ்க்கை சம்பாதிக்கும் போது இவங்க அசால்ட்டாக எடுத்து சாப்பிட்ட விஷயத்த இவர் ஏன் அதை ஒரு வலாட்டாக ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு எனக்கு அது புரியவே இல்லை. அது அட்லீஸ்ட் ஓகே, பிகினிங் ஸ்டேஜ்லேயாவது இவங்க வலாட்டா பண்ணாங்க, அதை வலாட்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாலுமே அப்புறமா இது வலாட்டத்தோடு விட்டுடுங்க, திஸ் இஸ் நாட் அ கேம், இது வந்து என்ன சொல்கிறது, இது வலாட்டு கேலி கிடையாது. ஒரு ரேஷன்ன்றது எல்லாருக்கும் வீட்டில் பொதுவான ஒரு விஷயம். நீங்கள் இந்த மாதிரி திருட்டுத்தனமாக மற்றவங்க ரேஷனையும் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப தப்புன்னு அதை சுட்டி காமிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அருணை ஒரு கேள்வி கேட்டார், ஏதோ ஒரு கேட்டார், மானம் ரோஷம் அதெல்லாம் இல்லையா அவருக்கு, அருணுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கேட்கணும் தோணும் அப்படின்ற மாதிரி அருணை கேட்டது கூட ரொம்ப ஜாலியாக கேட்டுட்டாங்களோ, அந்த டீமுக்கு அந்த சீரியஸ்னஸ் என்னன்னே அவர் காமிக்கல அப்படின்றது. அதை வேற மென்ஷன் பண்ணார். 1 ஹவரில் வரல, அது 24 ஹவர்ஸில் வந்துச்சு. எல்லாரும் அதை கேளுங்க கேளுங்க அப்படின்னதுனால நாங்கள் கேட்டோன்னு. அது எப்படி நாங்கள் சொல்லி நாங்கள் ரிவ்யூவர்ஸோ இல்லை யூடியூபர்ஸோ உள்ள வெளியில் இருக்கிற ஜனங்க கொந்தளிச்சா மட்டும்தான் இவங்க கேள்வி கேட்பாங்களா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு அப்படியே இருந்தாலும் அதை விட நம்ம நிறைய விஷயங்களை வந்து வெளியே கொந்தளிச்சிட்டு இருந்தோம் நினைக்கிறேன் இல்லையா. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பார்ட் ஆஃப் இதா நம்ம பேசணும். ஐ திங்க் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஒரு மாதிரி வந்து ரொம்ப டைல்யூட்டான கண்டென்ட். இது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அந்த என்னைக்கு திட்டி சாப்பிட்டாங்களோ அந்த வீக் கேட்டிருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். கேட்டிருக்கணும். அண்ட் மஞ்சரிக்கு நல்லா தெரியும், முத்துக்குமரன் கிட்ட சொல்றாங்க இவங்க நைட் ஏதோ பிரியாணி பண்ணி சாப்பிட்டாங்க போல இருக்கு, தர்ஷிகா உளறிட்டாங்க. அப்போ முத்து சொல்றாரு, எப்படிங்க மற்றவங்களோட ரேஷன் எடுத்து சாப்பிடும் போது இவங்களுக்கு எப்படி மனசு வருது, அது இவங்களுக்கு தப்புன்னு தெரியலையா அப்படின்ட்டு. இன்னைக்கு அதே முத்துவை இவர் ஏந்திரிச்சு ஒரு கேள்வி கேளுங்க முத்து, இந்த மாதிரி ரேஷன் எடுத்துட்டாங்களா கேள்வி கேட்கணும் முத்துக்குமரன் சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அதே முத்துக்குமரன் தான் அவ்வளோ வாய்ஸ் அவடாரெல்லாம் பேசினார் மஞ்சரி கூட சேர்ந்துட்டு. ஃப்ரிட்ஜை தொட்டா தப்புன்றீங்க, இருக்கு பிரச்சனை இதுக்கு. அதை விட மோசம் சவுண்டு, ஒரு பனானா எடுத்து சாப்பிட்டது, ஒரு பீஸ் வெண்ணத்தை எடுத்து சாப்பிட்டதுக்கு சுனிதாவா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் வீட்டில் நிறைய பேர் அதை அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க, சவுண்ட் எடுத்து சாப்பிட்டது. அப்போ இவ்வளோ பேசுகிற வாய் இன்னைக்கு எத்தனை பேரோட க்ரோசரியை இவங்க உட்காந்து 3 நாள் சாப்பிட்ருக்காங்க. இவங்க எப்படிங்க தைரியமாக ஒத்துக்கிறாங்க? அப்போ அந்த அளவுக்கு லீனியண்ட்டாக இருக்காங்க. ஹோஸ்ட் வந்து அந்த அளவுக்கு லீனியண்ட்டாக இருந்தாரோ, ஒரு பிடிப்பே இல்லாமல் பேசிட்டாரு. அந்த டாபிக் அவ்வளோ மொக்க டாபிக், எனக்கு புரியலையே. அது என்ன கேட்டால் பயங்கர பெரிய டாபிக். அது அருண்லாம் வந்து மஞ்சரி கிட்ட எடுத்து வச்சு சாப்பிட்டீங்களான்னு டைரக்டாக கூட மஞ்சரி அருண் கிட்ட சொல்லலை. அது தர்ஷிகா கிட்ட போன கான்வர்சேஷன் அவரை எடுத்துக்கிட்டு எவ்வளோ வார்த்தைகள் பேசினார் மஞ்சேரியை.
இப்ப எங்க போச்சு அந்த மூஞ்செல்லாம் கொண்டு போய் எங்க கொண்டு போய் வச்சுப்பாரு, இந்த வாயெல்லாம் கொண்டு போய் எங்க வச்சுப்பாரு? நீங்க சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க அதுல வருத்தத்தை தெரிவிச்சிருந்தா கூட அது ஹோஸ்ட் வந்து ஓகே இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கே அந்த ப்ராப்ளம்ல நான் எது கேட்கணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தானே சில நேரங்கள்ல ஒரு கான்வர்சேஷன் எண்ட் ஆகும். கண்டிப்பா அவர் சீரியஸா அவரு ஆரம்பிச்சிருந்தா கூட மத்த ஹவுஸ்மேட்ஸும் அதை வந்து சீரியஸா எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. வைசி வருஷாவா கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு இது அந்த வீக்கே கேட்டு இருந்திருக்கலாம், இல்ல அதை அப்படியே விட்டு இருந்திருக்கலாம். இந்த வீக் எதுக்கு இதை எடுக்கணும் அப்படின்னு எனக்கு புரியல. ஒண்ணு அருணை கார்னர் பண்ணணும் அப்படின்னா அதை கரெக்டா கார்னர் பண்ணி இருந்திருக்கணும். இவங்க வந்து 1 ஹவர்ல போடலன்னா ஜனங்க கவனிக்க மாட்டாங்க, 24 ஹவர்ஸ்ல யாருங்க பெருசா பார்க்க போறாங்க அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. சோசியல் மீடியால எல்லாம் ஒரு கிளிப்பிங்கும் எடுத்து அதை ஷேர் பண்ணி அவங்களோட மைண்ட் செட்ல என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் எழுதி ட்விட்டர்லயா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கட்டும், ஃபேஸ்புக்ல இருக்கட்டும், யூடியூப் எல்லா சோசியல் மீடியால போட்டு கொளுத்துறாங்க. அவங்க அட்ரஸ் பண்ணலன்னா கூட ஜனங்க ரொம்ப ஓப்பனாவே அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கேள்வி பயங்கரமா கேட்கறாங்க. அப்ப இவங்க என்ன பண்ண முடியும்? ஐயோ சரிங்க கேட்டுடுங்க, வெளியில பெரிய டாபிக்கா ஓடுது, இது கேட்கலன்னா இது வேற ஒரு பிரச்சனையா வரும், கேட்டுடுங்க அப்படின்னு சலிச்சுக்கிட்டு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த வீக் வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட்டும் மாட்டி இருக்கு. ஏன்னா மஞ்சரிக்கும் அருணுக்கும் கிட்டத்தட்ட இந்த போர்ஷன் ஸ்டார்டிங்ல ஒரு பிரச்சனை வந்தது, அப்புறம் ஆனந்தியோட அந்த போர்ஷன் இந்த போர்ஷனுக்காக ஒரு பிரச்சனை வந்தது, அப்புறம் எடுத்து சாப்பிடுறீங்களான்னு மஞ்சரி கேட்டதுக்கு அருண் கோச்சுக்கிட்ட. இதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கும்போது இந்த டாபிக் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா ஆடியன்ஸா நமக்கு வந்து மேபி அதை கொஞ்சம் ஓகே இப்படி பேசினார்ல அப்ப இவர் நல்லா கேட்கணும்ல அப்படின்ற ஒரு தாட்டும் வந்திருக்கும். அது மிஸ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸ்பேஸ் இருந்தோம். பர்த்டே பாய் ராணுவுக்கே இருந்திருக்கும். என்னடா போன வாரம் எனக்கு பிறந்த நாள் வருது, இப்படிலாம் சாக்லேட் எல்லாம் கொடுக்கலையே. அவங்க என்ன இருந்தாலும் அவங்க சேனல் பாரதி கண்ணம்மா ஹீரோ, அவரு அங்கேயே பாக்யலட்சுமியில ஒன் ஆஃப் த ஹீரோ இருக்காரு, அப்புறம் தமிழும் சரஸ்வதியும் ஹீரோ இருக்காரு உள்ள. அவங்களோட ஹீரோயின்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? தர்ஷிகா இருக்காங்க, பவித்ரா இருக்காங்க, ஜாக்லின் அவங்களோட ஹோஸ்ட் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? எனக்கே தோணுச்சு ஒரு அருணோட பர்த்டேக்கு ஓகே வீட்டில் இருக்கிறவங்க கொண்டாடினீங்க பண்ணீங்க ஓகே, ஒரு ஹோஸ்டா அவர் இத்தனை சாக்லேட் அது ராணுவுக்குமே பண்ணியிருக்கலாமா? அப்போ எவ்வளோ பார்ஷாலிட்டி, எவ்வளோ நம்ம டிவைட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. ஏன் எனக்கு தோணுச்சு அருணை வந்து அருண், விஷால், தீபக் இந்த வீக் விட்டுடுங்க. கடந்த வீக்ல வந்து அவர் ரூடா பேசின நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் அதை கேட்காம சேவ் பண்றாங்கன்றது தான் எனக்கு புரியல. அப்ப இதுல பார்க்கும்போது என்ன தெரியுது? பயஸ்டா இருக்காங்க, பயஸ்டா தான் இருக்காங்க. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஆடியன் ஏந்திரிச்சு சொல்றாங்க, சார் நீங்க பேசவே விட மாட்டீங்கன்னு வெளியில ஒரே பெருசா பேசிக்கிறாங்க சார். ஆனா இங்க நீங்க படுற கஷ்டம் எங்களுக்கு இப்பதான் சார் தெரியுது. அதுக்கப்புறம் நீங்க சாச்சனா கூட நடிச்சதுனால சாச்சனாக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு, ஆனா இங்க அப்படி இல்லை. அது வந்து வாண்டடா ஜனங்களுக்கு வந்து இல்ல நீங்க தப்பா பேசுறீங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு பச்சையா ஒரு விஷயம் ஒரு லேடிக்கு ஸ்கிரிப்ட் எழுதி அந்த பொம்பளைக்கு நல்லா சொல்லி கொடுத்து அந்த அம்மாவை ஏந்திரிச்சு பேச வச்சா மாதிரி தோணுச்சு. அப்படியே தோணுச்சு எனக்கு. அது தேவையில்லாதது. இப்ப நேத்து அவர் சாச்சனாவை ரோஸ்ட் பண்ண ஓகே ஃபைன், சாச்சனா பண்ண தப்புக்கு ஒரு நியாயம் கேட்டாரு அப்படின்னு நினைச்சு முடிச்சு அது ஆடுறதுக்குள்ளேயே ஆடியன்ஸ்ல ஒருத்தவங்களை எழுப்பி பேசுறாங்கன்னா, ஏய் அப்ப நேத்து நடந்ததெல்லாம் நடிப்பா, கோபால் இதெல்லாம் நடிப்பா அப்படின்ற மாதிரி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவங்களுக்கு இந்த லைன்ஸ் அப்படின்னு ஏதோ வந்து சொல்லி கொடுத்து சொல்ல வைக்கிற மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னும் அந்த 24 ஹவர்ஸ்ல வந்து இவங்க சூஸ் பண்றது 1 hour இருக்கு இல்ல. நீங்களே சொல்றீங்க என்ன சாச்சனா போகும்னு நினைச்சோம், சிவகுமார் போயிட்டாரு அப்படின்னு. ஏங்க சாச்சனா போயிடும் நாங்க எத்தனை வாரமா காத்துட்டு இருக்கிறோம், எல்லா வாரமும் சேவ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. பச்சையா அன்அபிஷியல் ஓட்ல தெரியுது போன வாரம் சாச்சனா தான் லீஸ்ட், இந்த வாரம் சாச்சனா தான் லீஸ்ட். ஏன்னா ஆனி கேக்குறாங்க 2 நாள் முன்னாடி, மேம் போன வாரம் கதையை விட்டுடுங்க, இந்த வாரம் நீங்க என்ன நினைக்கிறீங்க சாச்சனா? ஐயோ ப்ளீஸ் அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அவங்க சேவ் பண்ற வரைக்கும் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஒரு டாபிக்கா நம்ம எடுத்துட்டு வந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம சனிக்கிழமை இல்ல அப்படி ஆக்சுவலி போன வாரம் நான் என்ன பண்ணேன்னா சாட்டர்டே அன்னைக்கும் எப்பயோ வந்து நான் திருப்பி அன்அபிஷியல் பார்க்கும். அப்ப வர்ஷினி கீழே இருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு லாஸ்ட் 1 or 2 days வர்ஷினி கீழே வந்தாங்க. இன்னைக்கு நான் இப்ப பாக்குறேன் இப்பயும் சாச்சனா தான் கீழே இருக்காங்க. சோ அதுவும் சிவகுமார் வந்து ஒரு 4 பேர் மேல இருக்காங்க. ஏங்க பச்சையா எத்தனை பேர் பண்றதை 1 hourல எடுத்துட்டு வர்றது கிடையாது. தலையெழுத்தே 24 ஹவர்ஸ்ல நம்ம காமிச்சிடுறோமே, இவங்க இதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு ஒன்று பண்றாங்களே, சரி பேசுவோம் இதை பத்தி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணும்போதே நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேரை காப்பாத்துறாங்க, நிறைய பேர் அந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காக சேவ்டா இருக்கிறவங்களெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிக் பாஸ்ல நடந்திருக்கு. அவங்களுக்கு தேவையானவங்க உள்ள இருக்கணும், அதனால இவங்க வெளில போனாலும் பரவாயில்லன்னு என்னையும் அப்படிதான் அமைச்சாங்க. இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். இப்போ சிவகுமார் வெளியில போய் பார்த்தா கூட அவர் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் தேவையில்லைன்னு டீம் நினைச்சிட்டாங்க, தூக்கி வெளில போட்டாங்க, அவ்வளவுதான். சாச்சனா எவ்வளோ பெரிய ஒரு பிளேயர், இந்த சீசன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் சாச்சனா இல்லைன்னா டிஆர்பி ரேட்டிங் கிடையாது விஜய் டிவிக்கு, பிக் பாஸ்க்கு டிஆர்பி ரேட்டிங் கிடையாது. அதனால சாச்சனா இல்லைன்னா உடஞ்சிரும், அந்த பில்டிங்கே இடிஞ்சு உடஞ்சிரும், அந்த செட்டே உடஞ்சிரும். அதனால சாச்சனா வேணும் அப்படின்னு வச்சிருக்காங்க.
எல்லா முக்கியமான கண்டென்ட்டும் 24 ஹவர்ஸ்ல போயிடுது, 1 ஹவர்ல வர மாட்டேங்குது. சோ இப்போ விஜய் சேதுபதி சாரும் பெரும்பாலுமே 1 ஹவர் வச்சுதான் பேச முடியும். அவருமே 24 ஹவர்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வர முடியாத ஒரு கேஸ்ல போட்டுறாங்க. சோ ஐ திங்க் அதுல அப்படிதான் அந்த சௌந்தர்யா விஷயம் வந்து போய் அதுக்கப்புறம் அதுக்கு வெளியே ரொம்ப நிறைய டாக் வந்து அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லாம அந்த இடத்துல வேற யாராவது தான் கண்டிப்பா உடைச்சு பேசியிருப்பாங்க. பட் என்ன ஏது அப்படின்னு சொல்லாம விஷால வந்து அப்படியே சேவ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமாவது விஷால் கொஞ்சம் ஓகே இது மாதிரிலாம் நடக்குது, நம்ம பேசுறது வெளியே போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாவது பேசலாம். அப்படி என்னதான் நானும் பாலாவும் பேசணும் கேட்டேன். அப்படி என்னதான் விஷாலுக்கு ஜாக் மேல ஒரு இவ்வளோ ஹேட்ரட் என்ன அப்படின்றது தெரியல. அவர் ஜாக்லினை வந்து ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டையும் தாண்டி ஒரு பரம விரோதி ரேஞ்சில் அப்படி ஃபீல் பண்ணியிருக்காரு மனசில். அப்போ அவருக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியிலேருந்தே மனசில் நிறைய கசப்பான விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜாக்லினை பார்த்தா அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டே அவருக்கு இல்லாததுனால அது அப்படியே வெளிப்படுத பண்ணுறாரு. சவுண்டு கிட்ட இப்போ கொஞ்சம் சேவ் ஆகிட்டார். ஏன்னா சவுண்டை பற்றி தானே பேசி அவர் கேள்வி கேட்டார். அப்போ இனிமேல் சவுண்டை டச் பண்ணால் நம்மளுக்கு டேஞ்சரு, தேவையில்லாதது, இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம், இன்னும் ஜாக்லினை டச் பண்ணல வச்சு செய்வோம், நம்மளுக்கு ஜாக்லினை அவருக்கு ஜாக்லினை பிடிக்கலன்னு ஓப்பனாக எல்லாருக்குமே தெரியுமே. விஷால் இது பேசுறது கூட காமிக்கிறாங்க, இந்த வீடு லவ் பண்ணுறதுக்கு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு. அதே நாள் தானே உட்காந்து உன்னை புகழ்ச்சியாக ஒரு பொண்ணுக்கிட்ட பந்தாவா நீ காமிச்சிக்கிறதுக்கு இன்னொருத்தர் ஒரு கேரக்டரை மட்டம் தட்டி, அவங்க தொழிலை மட்டம் தட்டி, அவங்க வேஸ்ட்டு, அவங்க கூடலாம் நான் போட்டி போடுறதுக்கு கிடையாதுன்னு ஒருத்தர் பேசுகிறாரு. அப்போ அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், அது ஏன் காட்ட மாட்டீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இன்னைக்கு கொஞ்சம் அதிசயம், கேம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்டால் சரி எனக்கு அடுத்த நாள் வரைக்கும் கேமே புரியலன்னொன்னே அதுக்கு தான் கலாச்சார், நீங்கள் வெளியில் வந்து கேமை பற்றி ஒரு புக் எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணலாம், கொஞ்சமாச்சு இந்த பையனை கேள்வி கேட்க மாட்டோம் நிறைய பேர் சொல்கிறாங்களே, இதை வச்சு ஏதோ ஒன்று கேட்டு விட்டோம், எல்லாரும் மனசு ஆறுதலாக பழசெல்லாம் மறந்துடுவாங்க, இதை மைண்டில் வச்சுப்பாங்க, சேது கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வச்சு பேசுகிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்ல அப்படியே அவங்க தப்பா தெரியுதுலாம் காட்டவே இல்லையே. 1 ஹவர்ல நமக்கு காட்டவே டெக்னிக்கலி இமேஜின் நம்ம 24 ஹவர்ஸ் பாக்கலன்னு வச்சுக்கோங்களேன். 1 ஹவர் பார்த்து விஷால் ஒன்னும் அப்படி தப்பா தான் எதுவும் விளையாடலையே, ஓகே விஷாலுக்கு ஒரு 10 ஓட்ட போட்டு ஒரு குத்தி தானே விட போறாங்க. இத காமிச்சாதானே நமக்கு யோசிக்க முடியும். சேனல் நினைச்சால் யாரை வேணா சேவ் பண்ணலாம், யாரை வேணா நல்லவரா காட்டலாம், யாரை வேணா கெட்டவரா காட்டலாம். அவங்களுக்கு எப்படி வேணுமோ அவங்க பண்றது தான் எடிட்டிங், அவங்க அப்படி டிசைட் பண்றது தான் கண்டென்ட். ஆனால் ஒன்று அவங்க புரிஞ்சிக்கணும், முன்னாடி சீசன்லலாம் வெறும் 1-1.5 மணி நேரம் காமிக்கும் போது இல்லை, இதுதான் பிக் பாஸ், இதுதான் நடந்ததுன்னு பிளைண்டாக ஒன்று நம்பணும் பார்த்தீங்களா. அதெல்லாம் தாண்டி 24 ஹவர்ஸ்ன்னு ஒன்று போடுறீங்க, 1 ஹவரில் காமிக்காட்டி நீங்கள் 24 ஹவர்ஸில் காமிக்கிறீங்க. அதை நல்லா அழகாக எடிட் பண்ணி வெளியில் தூக்கி ஆக்சுவலாக விஜய் டிவி பண்ண வேண்டியது, பிக் பாஸ் டீம் பண்ண வேண்டியதை வெளியில் இருக்கிற யூடியூபர்ஸாக இருக்கட்டும், பொதுவான ஜனங்களாக இருக்கட்டும், அவங்க எடுத்து ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், அவங்க எடுத்து பேசுகிறாங்க. அடுத்த சீசன்லேருந்து நம்ம தான் உள்ளே போகணும் போல இருக்குது. டீம் எல்லாம் மாற்றிடுங்க, உங்கள் டீம் எதுவுமே நியாயத்தை தட்டி கேட்ட மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப பயஸ்டாக இருக்கீங்க, நாங்கள் தான் உங்களுக்கும் சேர்த்து வேலை பண்ணுறோம், அதனால் நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் வரோம், நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் கண்டஸ்டன்ஸை, நாங்கள் உள்ளே அனுப்புகிறோம், நியாயம் அநியாயம் நல்லது கெட்டது எல்லாமே நம்மளே பேசிக்கிறோம், நம்ம ஆட்சி அந்த கேட்டை உடச்சிட்டு உள்ளே போய் உட்காந்துடணும் அடுத்த சீசனுக்குலாம். பாருங்கள், விஜய் டிவியால் தவிர்க்க முடியாததெல்லாம் என்ன, நம்ம எப்படி பூசி முழுவணும்னு நினச்சாலும் இவங்க விட மாட்டேங்கிறாங்களே, இவங்க கொண்டு வச்சிடுறாங்களேப்பா, அவ்வளோ ஷார்ப்பாக கவனிக்கிறாங்களே அப்படின்னு அந்த அளவுக்கு இருக்காங்கல்ல. அண்ட் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரோமோல கூட வந்து பவித்ரா வந்து குவெஸ்சன் பண்ணது. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மஞ்சேரி விஷயத்துல எஸ் அவங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க போகும்போது ஒரு ஸ்லாட் தான் இருந்தது, மேலே அவங்க முன்னாடி தான் சிவகுமார் வச்சுட்டு போறாரு. அது வேணும்னா அந்த பொம்மையை வச்சுட்டு இருக்கலாம், அவங்க வைக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க பொம்மை வெளியில இருக்கு, மஞ்சேரி இப்பதான் உள்ள வராங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க பொம்மை இன்னும் ஸ்லாட்ல ஏறலையே, அப்போ நான் வச்சுட்டா நான் அவுட் ஆயிடுவேனே, அந்த இடத்துல பொம்மையை வைக்காம நான் அந்த மேலே ஸ்லாட்டு ஃபில் ஆயிடுச்சுன்னே பார்க்கல, அதை நான் பார்க்கல, அப்படி இப்படின்னு எதோ மழுப்பி பேசினது வந்து அவங்க பொம்மை சேவ் ஆகாதனால தான் பவித்ரா அவ்வளோவும் பேசினது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். எவ்வளோ சுட்டி கேட்டாலுமே பவித்ரா அழுதாலுமே எவ்வளோ நான் சொல்கிறது என்னென்னா, ஆமாம் சார் அது என் ஸ்ட்ராட்டஜி, அதனால தான் சார் நான் விளாட்னேன்னு சொன்னாலே முடிஞ்சிருச்சு கதை. ஸ்ட்ராட்டஜி கிடையாதுன்னு அப்படி யோசிக்கல இப்படி யோசிக்கல நிறைய கதை அடித்து வச்சிருக்கேனே. இப்போ இவர் கேட்டு உடனே ஒத்துக்கிட்டா ஜனங்க பாயிண்ட் ஆஃப் வியூலும் நான் கெட்டவளாயிடுவேன், வீட்டு பாயிண்ட் ஆஃப் வியூலும் நான் கெட்டவளாயிடுவேன், நான் என்ன பண்ணுறது, இப்போ இதை சமாளிக்கணுமே அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கிட்ட சமாளிச்சா மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தவிர்த்து மஞ்சேரி விஷயத்தில் அது பக்கா ஸ்ட்ராட்டஜி தான். அது ஜெஃப்ரி, ரயன், ராணவ் இவங்க 3 பேருக்கும் வார்னிங் கிடைச்சது, முத்துக்கு ஏன் அந்த வார்னிங் கிடைக்கல? சோ இது ரெண்டுமே பேசலாம். ஃபர்ஸ்ட் இவங்க 3 சொல்லுங்க இவங்க 3 பேரை பத்தி பேசிட்டு அப்புறம் முத்துவை பத்தி பேசலாமா? அவர் தான் அப்படி அப்புறமா என்ன கேட்டீங்கன்னா நானுமே ரிவ்யூல சொல்லியிருந்தேன் 3 பேருமே தப்பு. ஃபர்ஸ்ட் ராணவுக்கு அப்புறம் ரயான் அதே மிஸ்டேக் போயிட்டு கழுத்தை லாக் பண்றது, அண்ட் மஞ்சேரியுமே போய் லாக் பண்ணது, இதெல்லாம் பண்ணியிருக்க வேண்டாம். அண்ட் ஜெஃப்ரிக்கு என்ன போச்சுன்னா
ஜெஃப்ரி வந்து அடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இது லாக் பண்ணாரோ இந்த அடி அடிச்சாரோ அப்படின்னு தான் எனக்கு ஜெஃப்ரி இது தோணுச்சு. பட் அதுவுமே தவிர்க்கணும் அப்படின்றது ஹோஸ்ட் சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த இடத்துல வந்து வைலன்ஸ்க்கு வந்து இடம் கிடையாது. அது அவுட் ஆஃப் ரூல். அது நடந்தாலே உடனே எலிமினேட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிருவாங்க, ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே நடக்காமல் இருக்கணும். அண்ட் ராணுவ் சொன்ன ஒரு வார்த்தை, நான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டேன், அவங்க என்னை யோசிக்காமல் அவங்க பேசிகிட்டே இருந்தாங்களா, நான் ஏதோ இதில் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்ல, சாரி இல்லை, அப்படி இப்படி ஏதோ ஒன்று அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அதை சேது அவர்கள் ரிஜிஸ்டர் கூட பண்ணார் இன்னைக்கு. நீங்கள் அதை உணர்ந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் அது பண்ணக்கூடாது. அடுத்த வாட்டி பேசுகிற நிலைமையில் அது எல்லாருக்குமே வார்னிங் தான். அந்த 3 பேருக்குமே கொடுத்த வார்னிங். அண்ட் ரயான் பண்ண மேஜர் மிஸ்டேக்காக நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பஸர் அடித்து முடித்த பிறகு என்னடா போயின்னு அடிக்க போனது தப்பு. அது பண்ணிருக்கூடாது. அந்த வேகத்தில் கைப்பற்றிருந்ததுன்னா நீ ஒரு ட்ரீமோட வீட்டுக்குள்ளே வந்திருக்க, உன்னோட ஒரு கோவத்தினால உன்னோட ட்ரீமே போயிடுதுல்ல, அது பண்ணியிருக்க வேண்டாம். அண்ட் மஞ்சரியை போய் அப்படி லாக் பண்ணியிருக்க வேண்டாம். அந்த இடத்துல முத்து அதுதான் எனக்கு புரியல. ஒருவேளை இந்த 3 பேர் பேசுனதுல அவர் மறந்துட்டார் போல இருக்கு முத்துக்குமார். எனக்கு என்ன தோணுது தெரியுமா தாரா, ஒரு 4-5 பேர் பிரச்சனையில் இவங்க ஏதாவது ஒரு 3 பேரோட பிரச்சனையை பிடிச்சிட்டு 1-2 பேர் மறந்துடுறாருன்னு நினைக்கிறேன். பேக் டாக்ல சொல்லணும்ல, கேளுங்க சார், முத்து போய் தப்பா குதிச்சிருக்காரு சார் பிட்ல, அது கேளுங்க சார், நம்ம சொன்னோம், நீங்க பாத்தீங்கல்ல சார். ஏன்னா அவர் ரிஜிஸ்டர் பண்றாரு, நீங்க 5 நாள் இவங்க பாக்குற விஷயத்த ஒரே நாள்ல நான் கேட்கறேன் அப்படின்னாரு. நான் என்ன கேட்குறேன், அவர் டெய்லி 1 hour 1 hourன்னு பார்த்தாலே போதும், 24 hours பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே நாளில் 5 கண்டென்ட்டை பார்க்கறது தான். 5 நாள் கண்டென்ட்டை பார்க்கும் போது அந்த மனுஷனோட மைண்டில் எத்தனை இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அவர் வந்து என்னடா பேச போகிறாரு இந்த அநியாயத்துக்கெல்லாம், இவர் என்ன கேள்வி என்ன குரல் கொடுக்க போகிறாருன்றது தான் நம்மளோட 5 days வெயிட் தான் அந்த சாட்டர்டே சண்டே. இவங்களும் சொல்லலை, அவரும் கேட்கல அப்படின்னா நம்ம என்ன பேச முடியும்? சிலதெல்லாம் ஃபன்னியாக இருக்குது பார்க்கும்போது. இன்னொரு விஷயம், ஐ திங்க் முத்துக்குமரனோட கேமை வந்து அருண் கரெக்டாக டீகோட் பண்ணிட்டாரு ஆரம்பத்திலேயே. அதுக்கப்புறம் ரயன் கூட இப்போ ஓரளவுக்கு அதை டீகோட் பண்ணி தான் வந்து நீங்களும் அதானே பண்ணீங்க முத்து, இப்ப எதுக்கு வந்து பேசுறீங்க அப்படின்னு அந்த கேமோட நடுவுலயே வந்து சொல்லியிருப்பாரு. சோ முத்து அது வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகி ஓகே நம்மள வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரூம்குள்ள போய் கரெக்டான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் செம்மையா மேனிபுலேட் பண்ணிட்டாரு. அடிச்சுப்பீங்களா, ரத்தம் வரும், ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க பட்டன் பயந்துட்டாங்க. முதல்ல நம்மள காப்பாத்திக்கலாம், அதுக்கப்புறமா அடுத்தவங்கள சொல்லலாம் அப்படின்ட்டு. சோ அவர் பண்ண விஷயத்த எல்லாமே ஸ்மார்ட்டா மறைச்சிட்டாரு. சோ அத வந்து அகைன் வீக்கெண்ட் ஹோஸ்ட் கொஸ்டின் கேட்கும் போது ஆமால நமக்கு ஞாபகம் வரும், இப்படி ஒரு பண்ணார்ல அப்படின்னு. நம்ம ரெகுலரா நம்ம இப்படி ஃபாலோ பண்றோம் அப்படின்றதுனால நம்ம அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோம். பட் கடந்து போயிடுவாங்க தானே. ஆஃப்டர் திஸ் இண்டிவிஜுவல் கேம் அப்படின்னு பிரிச்ச பிறகு முத்துக்குமரனோட கேம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. முன்னாடி இருந்தது அந்த சுறுசுறுப்பு, அந்த வேகம், அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் கம்மியா இருக்கு. இன்னைக்கு முத்துக்குமரன் சொல்றாரு பாருங்க, இதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் சூப்பரா பேசுறான்னு கை தட்டினவங்க இன்னைக்கு முத்துக்குமரன் சுத்தி பேசுறா போலனுக்கும் ஜனங்க கை தட்டுறாங்க அப்படின்னு வந்து தீபக் கிட்ட முத்துக்குமரன் பேசுறாரு. அருண் கேம் கொஞ்சம் இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. இது ஹை ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? அருண் கொஞ்சம் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாரு. அதாவது ஃபர்ஸ்ட் 4 weeks அருண் தூங்கிட்டு இருந்தாரு. அவர் வேற ஒரு உலகத்துல இருந்தார் பிக் பாஸ் வீட்ல. வைல்டு கார்டு உள்ள போன பிறகுதான் தூக்கத்துல இருந்து தெளிஞ்ச உடனே அப்பதான் அவருக்கு தெரிய வருது, ஐயோ நம்ம விளாட வந்திருக்கோம், இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தோமா, தூங்கக்கூடாது அருண், ஏந்திரி அப்படின்னு சொல்லி அப்பதான் தெளிஞ்சு, யாரா இவன் இந்த 4 வாரம் அம்பியா நடிச்சானா, இதுதான் உண்மையான அருணான்ற அளவுக்கு ஒரு பக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன். யாருமே வீட்டுல இருக்கிறவங்க எதிர்பார்க்கல, இன்க்ளூடிங் முத்து எல்லாம் நினைச்சது யார தெரியுமா? விஷால் வந்து இப்படி விளாடுற போல அப்படி விளாடுற போல. முத்துவோட அந்த மைண்ட் செட்டு டார்கெட்லாம் வந்து வேற ஒரு நபர் மேல இருந்தது. சௌந்தர்யா, ஜாக்லின், விஷால் அப்படின்னு இருந்தது. அவர் எதிர்பார்க்கல அருண்ன்ற ஒரு கேரக்டர் இப்படி வந்து எதிரில் நின்று நம்மளை வச்சு செய்யும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல. என்னங்க இது இவ்வளோ சூப்பர் மூமெண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்களேங்க, 3 பேரை சூப்பராக கேள்வி கேட்டீங்க, செம்மையா சொன்னார் அவர். இது அடுத்த வாட்டி நடந்துச்சுன்னா நான் பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன், டிஸ்கஷனுக்குலாம் இடம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை தூக்கி வெளில போட்டுருவேன்னு அர்த்தம். அதே அளவுக்கு ஈக்குவல் வார்னிங் ரூல் பிரேக் பண்ண முத்துவுக்கு, அதே மாதிரி வயலன்ஸ் பண்ண முத்துவையும் கேள்வி கேட்டிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும், மனசு நிறைவா இருந்திருக்கும். சௌந்தர்யா தெரிஞ்சோ தெரியாமலோ மறந்தோ பண்ண அட்வைஸ் பத்தி நம்ம பேசலாம். குட் அட்வைஸ். சவுண்ட் வந்து நாள் போக போக கொஞ்சம் மூளையில வந்து கொஞ்சம் திருவி கொஞ்சம் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஃப்ரெண்டா அவங்க ஒரு நல்ல அட்வைஸ் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு கேப்டன்சின்றது பிக் பாஸ் வீட்டில் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வெளியில இருக்கிற அவங்க அம்மாவா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்குள்ளேயே அவனுக்குன்னு இருந்திருக்கும்ல, இத்தனை நாள் நிறைய புலம்பி இருக்கா போல இருக்கு. பெஸ்ட் பர்ஃபார்மர்னு என்னை சொல்லவே மாட்டுறாங்க, எல்லாரும் அவங்கள கையை காமிக்கிறாங்க, என்ன அப்போ உன்னை தேடி ஒன்று அங்கீகாரம் பண்ணி உன்னை ஒரு க்ரௌண்டில் உட்கார வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சாச்சனை ஜெயிக்கக்கூடாதுலாம் கிடையாது, டாஸ்க் வைங்க, 2 பேருமே சூப்பராக ஆடுங்க, அதில் ஜென்னினா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வரட்டும், விட்டு கொடுத்து வேண்டாம் அப்படின்ற.
இப்ப ஜெஃப்ரி விட்டு கொடுத்துட்டானா என்ன ஆகும் தெரியுமா? இதே வாய் இப்ப எல்லாம் இந்த வாய்ங்க எல்லாம் சூப்பர் 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 சூப்பர்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு வாரம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு போராடி பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு வாங்குறோம். அந்த கேப்டன்சியை விட்டு கொடுத்துட்டாரு. அட்லீஸ்ட் ஃபைட் கொடுத்துருக்கலாமே, விட்டு கொடுத்துட்டாரு ஜெஃப்ரி. அப்ப இந்த வீட்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. குத்துங்க, நாமினேஷன் போடுங்க. நீ விட்டு கொடுத்தாலும் பெருமையா தான் இருக்க போகுது. ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு பதவியில போய் ஒரு ஜெஃப்ரின்ற ஒரு சின்ன பையன் ஒரு சீட்ல ஹாட் சீட்ல உட்காந்து வீடையே ஒரு பொறுப்புல எடுத்து ஒரு விஷயம் பண்றான் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே ஒன்று இருக்கும்ல. ஸோ அது சவுண்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலே ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உன் இஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு கூட சொல்லிட்டாங்க அவங்க. விஜய் சேதுபதி சொன்னார்ல இந்த வாரம் அது சாச்சனாவோ ஜெஃப்ரியா அவங்க கேப்டன்சியை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். அந்த மாதிரி நானும் அது ஜெஃப்ரியா இருக்கட்டும் சாச்சனாவா இருக்கட்டும் அவங்களோட கேப்டன்சி பார்க்கறதுக்கு நானும் பயங்கரமா வெயிட் பண்றேன். பார்க்கலாம், நாளைக்கு ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும்ல, பார்ப்போம். இன்னொரு ஒரு முக்கியமான இந்த பொம்மை டாஸ்க் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நீங்காம ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீசன்ல ஜாக்லினும் அன்ஷிதா ஃபைனல் வரைக்கும் நின்னது. சோ அதோட வெளிப்பாட்டு அந்த அதுல வந்து ஜாக்லின் ஜெயிச்சதுக்கு அப்புறமே ஏதோ அன்ஷிதாக்கு ஒரு நெருடல் அதுல இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதை வீக் ஃபுல்லா நம்ம பார்த்தோம். சோ அதே வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணிட்டாரு. அவங்க வாக்கு கொடுத்ததுக்காக உக்காந்தாங்க, அது நியாயமான ஒரு விஷயம். அது பண்ணாம இருந்திருந்தாதான் அது பெரிய குற்றமாயிருக்கும், பெரிய ஒரு தப்பாயிருக்கும். இவங்களுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா இவ விட்டு கொடுக்காம உட்காந்துருக்காளே, இவளுக்காக உட்காந்து நான் கண்ட்ரோல் பண்ணணுமா, எனக்கு நான் பாத்ரூம் போறது சாப்பிடுறது இது அப்படின்னு சொல்லி மொத்த கிரட்ஜுமே அன்ஷிதாக்கு என்ன ஆயிப்போச்சு, அப்படியே ஜாக்லின் மேல ரிவர்ஸ் ஆகி அடுத்த நாள் ஃபுல்லா அட்டாக், பயங்கரமான அட்டாக். அந்த பவுல்ல பேப்பர் எடுத்து பேசுறது கூட என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா தூரம் வைக்கிறதுல கூட நான் ஜாக்லின் நீ தூரம் போன்றது, ஜாக்லின் பயங்கரமா கேம் விளாடுறான்னு எல்லாருக்கிட்டையும் பின்னாடி புலம்புறது. ஏங்க தன்னோட ஒரு பொம்மையை கொண்டு போய் ஒரு பொண்ணு உள்ள சேஃபா சேர்த்து வச்சுட்டு உனக்காக நான் உட்காடுறேன்னு இந்த பொண்ணு கொடுத்த வாக்குக்காக உட்காந்தது ஒரு தப்புன்னு அது அன்ஷிதா வந்து அவங்களோட கோவத்துல தப்பா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அது இவர் இன்னைக்கு கேட்ட உடனே அப்படியே பெல்ட் அடிச்சாங்க பாருங்க. ஜாக்லின் பண்ணது கரெக்டு சார், அதுவும் நான் எதுவும் சொல்லலையே சார். உடனே அவர் தெக்கத்துக்கு போயிட்டார். ஓகேங்க நான் தெக்கத்துக்கு போயிடுறேன், ஏன்னா பிகினிங்கே சொல்லிட்டார் அவரு, நீங்க ஏதாவது இதுவா பேசலன்னா நான் தெக்கறதுக்கு போயிடுவேன். அப்பவே அன்ஷிதாக்கு புரிஞ்சிச்சு, ஆஹா நம்ம சமாளிக்கிறோம் தெரிஞ்சு போச்சு, அதனால தான் தெக்கறதுக்கு போறேன்டி. எதுக்கு நீ பண்ணது ஊர் உலகமே பார்த்துருச்சு பச்சையா. இப்போ வந்தவொடனே டக்குன்னு சேது அவர்களை பார்த்தோன்னே வணக்கங்கய்யா நீங்க எது சொன்னாலும் சரிங்கய்யா அப்படின்னு நடிச்சா அது ஒத்துப்பாங்களா? ரைட்டு. வரப்போற நாட்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மஞ்சரி சொன்னது அன்ஷிதா பிடிச்சதோ பிடிக்கலையோ, ஆனா அதான் உண்மை. இப்பதான் கேமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்பதான் வந்து எல்லாரும் வேற வேற பிளேவர்ஸ் அண்ட் அவங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒருத்தவங்க அவங்க தப்புன்னா கேட்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இவ்வளவு நாள் இவங்களை வந்து கேட்க வேணாம் அப்படின்னு நினைச்சு விட்டு திருப்பி இப்போ வந்து இல்ல இல்ல கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கறதா இருக்கட்டும், அந்த ஷெல்ல இருந்து பிரேக் ஆகி வந்துட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. சோ வரப்போற நாட்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாம். என்ன கேட்டால் சத்யாலாம் இன்னும் பிரேக்கே ஆகல. அப்பப்போ வந்து ஏமா வேலை வேலைன்னு கத்துற அப்படின்னு ஒரு டைலாக் விடுவார் அப்பப்போ நடுவில். அப்புறம் ரஞ்சித் அவர் வந்து பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு அப்புறமா போய் உட்காந்து அவங்க சொல்கிற பிரச்சனையை கேட்டு ஓ அப்படி நடந்துச்சா, ஓ இப்படி நடந்துச்சா, அவங்க ஏன் அதை புரிஞ்சுக்க அப்படி அவர் ஒன்று பண்ணின்னு இருக்காரு. இன்னொன்று தர்ஷிகாலாம் பிகினிங் 2-3 வீக்ஸ் எல்லாம் வா இந்த பொண்ணு பயங்கர ஸ்ட்ராங், 2 வாட்டி கேப்டன் ஆயிடுச்சு அப்படிலாம் இருந்துச்சு. சவுண்டெல்லாம் எங்கே இருக்குது, ஜாக்லின்லாம் எங்கே இருக்குது, ஜாக்லின் ஏஞ்சாலே பிரச்சனை தான் அப்படின்னு இருந்தது. அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. இப்போ ஜாக்லினுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க, ஜாக்லின் நல்ல கேம் விளாடுறாங்க, சவுண்டுமே நல்ல கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்வேன். எல்லாம் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு, உல்ட்டா ஆகிட்டு இருக்கு எல்லாமே. எனக்கு என்னமோ இந்த கம்மிங் வீக்கெல்லாம் எதிரிச்சு ஜெஃப்ரி சாச்சனா அந்த கேப்டன்சிக்காக நான் வெயிட் பண்ணுறேன். பயங்கரமான நெருப்பெல்லாம் அப்படியே கொதிக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில். பக்கம் நாள் அப்படியே பக்கம் டமால் 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 டமால்னு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மண்டே. சூப்பர், தேங்க்யூ அபி. ஆஸ் யூஷுவல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த கான்வர்சேஷன். எஸ், அண்ட் நாளைக்கு ஆனி வந்து சூப்பரா கலக்குவாங்க. எஸ், நன்றி, வணக்கம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம்.